தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் வறட்சியை தாங்கும் பணப்பயிரான அரேபிய பேரீச்சையை சாகுபடி செய்து அசத்தி வரும் விவசாயி தற்போது புதிய வரவாக 100 ரக பேரீச்சையை பயிரிட்டு அதிக லாபம் ஈட்டுகிறார். தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்ற கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நிஜாமுதீன் என்ற விவசாயி பேரீச்சையை பயிரிட்டு லாபம் ஈட்டி வருகிறார். வளைகுடா நாடுகளில் பணியாற்றிய நிஜாமுதீன் சொந்த ஊர் திரும்பிய பின் அவரது 15 ஏக்கர் நிலப்பரப்பில் வெளிநாடுகளில் இருந்து பேரீச்சை கன்றுகளை இறக்குமதி செய்து பயிரிட்டு வருகிறார். பரி, மஸ்தூர், அமர், நூர் உள்ளிட்ட 37 வகையான பேரீச்சை செடிகளை தற்போது பயிரிட்டுள்ளார். அதில் பரி என்ற திசு வளர்ப்பு செடி தர்மபுரியின் கடும் வறட்சியையும் கடந்து நல்ல விளைச்சலை தந்துள்ளது. அதேபோல் புதிய வரவாக நூர் என்ற ரகம் நல்ல சுவையுடனும் ஒரு மரத்தில் சுமார் 100 கிலோ முதல் 150 கிலோ வரை பழம் மகசூல் தருவதாக நிஜாமுதீன் தெரிவித்தார். பேரீச்சை விவசாயம் விவசாயிகளுக்கு நல்ல வரப்பிரசாதம் என்றும் 3 ஆண்டுகளில் நல்ல மகசூலை பெறுவதோடு அதிக லாபத்தை கொடுப்பதாக அவர் தெரிவித்தார். வளர்ப்பு கண்டை வந்து இறக்குமதி பண்ணி ஈரான்லேருந்து, ஈராக்லேருந்து, சவுதி அரேபியா, துபாயிலேருந்து செடிகள் இறக்குமதி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதனுடைய செடிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய்ப்புக்கு 3வது வருஷம் தான் வரும்னு சொல்லி விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு கரெக்டாக 2 வருஷத்துலேயே ஃப்ளவரிங் வந்திருக்கு. 2.5 வருஷத்தில் அறுவடையே முடிய போதுங்க. இந்த ரகம் பின்னாடி பார்த்துருக்க ரகம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமைங்கிறதுனால இதில் வந்து கூலி ஆட்கள் வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா 1.5 அடி கீழே தாங்க ஈரம் இருக்கும். மேலே ஈரம் வராது. ஓவர்ஃப்ளே ஆகி மேலே வந்தால் தானே ஒழிய இல்லை கீழே தான் இருக்கும். அதனால் களைகள் வராது. தோட்டம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். எப்பயுமே மிக மிக ரொம்ப நல்ல வெரைட்டிங்க. ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 35-36 காய்கள் தான் வருது. 1 கிலோ 600 ரூபாய் டிமாண்டில், அது அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு இந்த ரகம். இது அந்த மாதிரி ரகம். இது பேரீச்சைக்கு பராமரிப்பு செலவு குறைவாக பிடிப்பதாக கூறும் நிஜாமுதீன் 1 கிலோ பழம் 250 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் தெரிவித்தார். இங்கு பயிரிடப்படும் பேரீச்சை கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். பேரீச்சை தோட்டக்கலை துறையில் இணைக்கப்பட்டுள்ளதால் கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கிய மானியம் போல் இந்த ஆண்டும் வழங்க வேண்டும் என்றும் நிஜாமுதீன் வலியுறுத்தினார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.